நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு வந்து அதுட்டே வருது. தாவேக்க அரசு வந்து மக்களினுடைய நன்மதிப்பை வந்து இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. உண்மைதான். இப்போ ஆட்சி ஆரம்பித்து ஒரு மாதம் கூட ஆகலை. எவ்வளவு கற்பழிப்பு, எவ்வளவு கொள்ளை, இது போதைப்பொருள் எல்லாம் நடக்குதா? மாற்றத்தை கொண்டு வரேன்னாரு, ஒன்றும் மாற்றம் செஞ்ச மாதிரி தெரியலையே. அவர் முதலமைச்சர் வந்துக்கிட்டு நான் பொறுப்பு இல்லைன்னா அப்புறம் யார் பொறுப்பான்? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவர் தான் முதல்வர், அவர் தானே பொறுப்பு. அப்புறம் அவர் பொறுப்பு இல்லைன்னா அப்புறம் வேறு யார் பொறுப்பு? முக ஸ்டாலின் பொறுப்பா? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். கடந்த ஆட்சி தான் பொறுப்பு அதுக்குங்கிறார். அது எப்படி பொறுப்பாக முடியும்? கடந்த ஆட்சி பொறுப்புனா நீ தானே மாற்றத்தை கொண்டு வரேன்னு வந்திருக்க. இந்த இது என்ன சிங்கப்பெண்ணேன்னு சொன்னால் ஒன்றோட ஆரம்பிக்கலையே, அதை பூரா அதை ஆரம்பிக்கிறேங்கிறப்ப தான் அதை கேன்சல் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஒன்றும் இது ரொம்ப நாள் நீடிக்காது, அவ்வளோதான். இல்லை, அவர் சொல்கிறது சரி தான். என்னென்னா, இப்போ நான் அட்வொகேட் தான், ஹைகோர்ட்டு தான். இப்போ இந்த பதிவேற்ற 23 நாளில் 114 லேடிஸ் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு, ரேப்பு, மைனர் பொண்ணுங்க, ஒரு 64 கொலைகள் நடந்திருக்கு. நேற்று கூட அதை விவாத மடையில் சொன்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு டைட்டாக இல்லையே, ஸ்ட்ரிக்டாக இல்லையே. நேற்று தான் டிஜிபி பதவி ஏற்றிருக்காரு. பட் இவங்க வந்து சொன்னது என்னென்னா, நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், க்ரைம் ரேட்டை கம்மி பண்ணுவேன், தப்பு நடக்காது, கரப்ஷன் நடக்காது, இதுதான் நான் வந்து இது பண்ணேன்னு சொன்னார். ஆனால் வந்த விட 25 டேஸில் அந்த எஃபெக்ட் இல்லை. மக்களும் கொஞ்சமாக நம்பிக்கை எடுக்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட்டை வந்து இன்னும் நல்லா அதிகாரிகளை கூப்பிட்டு நிறைய ஸ்ட்ரிக்ட் பண்ணி சட்ட ஒழுங்கை சரி பண்ணணும். எல்லா துறைக்கும் வந்து உங்களுக்கு கரப்ஷன் இல்லாத அதிகாரி நியமனம் பண்ணணும். இதெல்லாம் சொல்லி தான் வந்தார் அவங்க. நான் வந்து மாற்றா இருப்பேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன். எல்லாத்துக்கும் அதான நம்பி தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் வேணும். டிஎம்கே லாஸ்ட் 50 to 70 இயர்ஸ் கரப்ஷனாக இருக்குது. அதனால தான் மக்கள் சேஞ்சுக்கு எல்லோரும் ஓட்டு போட்டாங்க. யாரும் ஓட்டு போடல. திமுககாரங்க ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க, சீமான் கட்சியிலேருந்து 4%, பாமகலேருந்து 2%, எல்லாரும் ஓட்டையும் எடுத்துகிட்டு இவருக்கு தொகுதிக்கு 10,000 ஓட்டு இருக்கும், 60,000 ஓட்டு அவர் எடுத்துக்கிட்டாரு. பட் இதே திமுக அதிமுககாரங்க மற்ற கட்சிக்காரங்க தான் அவர் நம்பி ஓட்டு போட்டாங்க. அதை அவர் தான் காப்பாற்றணும். எல்லாருக்கும் அது எதிர்பார்ப்பு இருக்குது. நேற்று கூட இன்றைக்கி பார்க்குறேன் யூடியூப்பில் ஒரு லேடிஸ் அழுகுறாங்க. திருவூர கடையை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 50 or 40 இயர்ஸாக கடை வச்சுருந்தோம், எங்கள் பொழப்பில் மண்ணெல்லி போடுறாரு. அப்போ அதெல்லாம் சிஎம் பார்க்கணும்ல. இந்த கவர்மெண்ட் ஓட்டு போட்டதே சாதாரண அடித்தட்டு மக்கள் தான். பிலோ பாவர்ட்டி. பஸ்ஸு ஃப்ரீன்னு சொன்னார், நகை சொன்னார், சிலிண்டர் சொன்னார், இலவசமும் கிடைக்கிது, நல்லாட்சியும் கொடுக்குறாங்க. அப்போ கரப்ஷன் இருக்காது, மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இது வெல்ஃபேர் ஸ்டேட் தானே, அதை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. அப்புறம் அவர் தான் அதை சரி பண்ணணும். 6 months டைம் கேட்குறாரு. நான் வந்து கடன்லாம் இருக்குது, வெள்ளை அறிக்கை தரேன், ரொம்ப ஏற்றி வைக்க முடியாத சுமை என் மேலே இருக்குது, 10,71,000 கோடி கடன் இருக்குது, அதை சொல்கிறாரு. அப்புறம் மற்ற துறை ரீதியாக டிரான்ஸ்போர்ட்டில் கடன் இருக்குது, அதெல்லாம் உண்மை தான். இதை தான் வந்து திமுக கவர்மெண்ட்டு செலவு கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பேலன்ஸ் பண்ணாங்க. இவரு அதை விட தாண்டி 10%, 5% மேலே பண்ணால் தான் மக்கள் ஏற்றுப்பாங்க. இல்லாட்டினா அது ஆட்டோமேட்டிக் ரிவர்ஸ் ஆகும் கவர்மெண்ட்டு. கடந்த முடிந்த தேர்தலுக்கு பிறகு மக்கள் ஒரு வீடுகளில் இருக்கிற இளைஞர்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் வீடுகளில் பெரியவங்களை கட்டாயப்படுத்தி ஏதோ எங்களுக்காக ஒரு ஓட்டு போடுங்களேன்னு சொல்கிற அளவுக்கு ஓட்டு வாங்கிட்டு, இப்போ என்ன தமிழ்நாட்டில் இப்போ ஒரு தேர்தல் முடிஞ்சு இவ்வளோ நாளைக்குள்ளே ஏகப்பட்ட பாலியல் கொடுமைகள், சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குதுன்னு செந்தில் பாலாஜி சொன்னது உண்மை தான். நாளுக்கு நாள் ரொம்ப மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே ஏன் நம்ம ஓட்டு போட்டோம் என்னங்கிற அளவில் எல்லாருமே வருத்தப்படக்கூடிய நிலையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லார் மனசுலேயும் ஒரு புரிதல் இல்லாமல் ஓட்டு போட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு நலத்திட்டமும் நடக்க போகிறதில்ல, எந்த ஒரு காரியமும் நடக்க போகிறதில்ல. அவரை வச்சுக்கிட்டு பின்னால் இருக்கிறவங்க ஒரு தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக லாட்டரி நடத்திக்கிட்டு இருந்த ஒரு கும்பலானது இப்போ தமிழக அரசியலில் உள்ள வந்து அந்த மாதிரி ஒரு பதவி அதிகாரத்தில் என்ன வேணாலும் செய்யலாம்னு ஒரு முடிவில் இருக்காங்க. அதனால் அவரை பொறுத்த மட்டும் என்ன செய்யணும், எது பண்ணணும்னு ஒன்றும் தெரியல அவருக்கு. எந்த ஒரு அவரை விளம்பரத்துக்காக அவர் அறிக்கை விட்டிருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் நிறையா திட்டங்களை அவர் என்ன, உதாரணத்துக்கு மின்சார வாரியத்தை எடுத்துக்கோங்க. இந்த மின்சார வாரியத்துக்கு அவர் முதல்ல ஒன்று தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொன்னார், இப்போ சொதப்பலாக மறுபடியும் ஒரு பதிலை சொல்கிறாரு. அதே போல் கூட்டுறவு விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னார். விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டா அந்த மத்திய சர்க்கார் வந்து இப்போ அதை ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சுருக்காங்க.
அது மானியம் திட்டத்தில் வந்து மானியம் கொடுக்கணும், தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னால் அது ஏற்கனவே தமிழக அரசு மொத்தமாக முன்னக்கூட்டியே அந்த பணத்தை கட்டிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் விவசாய கடன் தள்ளுபடியை பற்றி அறிவிக்கணும்னு சொல்லி சட்டம் தெரியாமலே விவசாய கடத்தை முழுமையாக நான் தள்ளுபடி செய்வேன்னு சொல்லிவிட்டு இப்போ 50,000 தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாரு தவிர அது வந்து ஒரு சட்டச்சிக்கலான ஒரு பிரச்சனை தான். ஆமாம், 1 லட்ச ரூபாய்க்கு 5,000 ரூபா தள்ளுபடின்னு சொல்லியிருக்காரு. ஆக எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாகவே முன்னுக்கு பின் முரண்பாடாக அவர் வந்ததுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா அண்ணா இப்போ மற்றும் பலர்னு ஒரு அதிமுக கட்சியை சொன்னார், அல்லு சில்லுன்னு சொல்கிறாரு. ஆனால் அல்லு சில்லுன்னு சொல்லிவிட்டு அந்த கட்சிக்காரங்க வீடுகளில் போய் குதிரை பேரம் பேசி அவங்களுக்கு சால்வை அணிவித்து அவங்களெல்லாம் கட்சிகளை இணைச்சிக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த கட்சியே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு மற்றும் பலர்னு சொல்லி அல்லு சில்லுன்னு சொன்னவங்க வீடுகளுக்கு இப்போ நேராக போய் குதிரை பேரம் பேசி அவங்க சால்வை போட்டு அவங்கள எப்படியாவது கட்சிகளை சேர்த்துறணும்னு ஒவ்வொரு தடவையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்க தவிர தினம் எடுத்துக்கிட்டால் எந்த கட்சியை உடைக்கலாம், யாரை திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியுமே அது மாதிரி உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காமிச்சு மந்திரி சபையில் இடம்பெற வைக்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறாரு. அது மாதிரி அதிமுக கட்சியை முழுமையாக கபலீகரம் பண்ணலாம்னு நினைக்காரு. ஆக ஒரு நேர்மையான ஒரு திட்டம் அவர்கிட்ட இல்லை, எல்லாமே ஒரு குறுக்கு வழியிலே பண்ணிடணுங்கிற நோக்கத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு உருப்படியான காரியமும் தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்க போகிறதில்ல. அதாவது எந்த ஒரு அரசு வந்தாலுமே வந்து குற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரியா, அதை வந்து அவங்க படிப்படியாக வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த குறைபாடும் கிடையாது. புது அரசு அமைஞ்சிருக்கு, ஸ்டெப்பாக கொஞ்சமாக வந்து நல்லபடியாக கொண்டு வருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஒன்றும் செய்யலை, அவரால் முடியாதுங்க. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பேச மாட்டாருங்க யார்கிட்டையும். இங்கே வந்து யார்கிட்டங்க பேச போகிறாரு? ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார்கிட்ட பேசினார்? யார்கிட்டையும் பேசல. இந்த நெப்போலியனோட கேரவனில் நுழைய விட மாட்டேன்னு அசிங்கப்படுத்தினார். யாரை வந்து பண்ணார்? யாருக்கு மரியாதை கொடுத்தாரு? நான்லாம் பொதுவானவன் தான், எந்த கட்சியும் சார்ந்து சொல்லலை, பொதுவாக தான் சொல்கிறேன். நீங்கள் அதான் அது அவர் சொல்லவே கூட டேக் டு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான். 8 கோடி தமிழ் மக்கள் இருக்காங்க, 1.5 கோடி பேர் நார்த் இந்தியன் இருக்காங்க. தமிழ் மக்கள் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நார்த் இந்தியன் அப்படி சொல்ல முடியாதுல்ல. இந்த தமிழ்நாட்டில் தான் 9 கோடி பீப்புள் இங்கே இருக்காங்க. இன்னைக்கு என்னைக்கு மே 10ஆம் தேதி பதவி ஏற்றாரோ டேக் டு சார்ஜ் கவர்மெண்ட் அவர் தானே. அவர்கிட்ட தான் போலீஸ் இருக்குது, எல்லா துறை மந்திரி அவங்க தான் இருக்காங்க. கூட்டணி ஆச்சு ஒரு 10 பேர் கம்மியாக திமுக கூட்டணி தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கடனுக்கோ பொறுப்புக்கோ மக்களுக்கோ சட்ட ஒழுங்கோ ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான். அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லாமா? சாதாரண குடிமக்கள் நமக்கு இல்லையா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? நம்ம வீட்டை நம்ம தானே காப்பாற்றணும். அவர் சொல்லாமா அந்த மாதிரி? அப்போ யார் மேலேயும் தப்பிச்சு போட்டு நீ போகிறதான அர்த்தம்? எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும்? இன்னும் ஒரு 6 மாதம் சொல்கிறீங்க, மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க சார்? ஒரு 6 மாதம் சொல்கிறீங்க, திமுக எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அண்ணா திமுக எடுத்துகிட்டு ஒரு துறை மந்திரி சொல்கிறாங்க 10 லட்சம் கோடி திமுகங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படி சார் எடுத்துகிட்டு போக முடியும்? என் வீட்டில் நான் கடன் வாங்கி நான் எங்கே எடுத்துகிட்டு போக முடியும்? என் வீட்டுக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், வீட்டுக்கு செலவு பண்ணணும், அதானே நான் பண்ண முடியும். தட்டி கிடைக்கிறது தப்பு, அவர் தான் பொறுப்படுத்துக்கணும். இதெல்லாம் தெரியும். சாதாரண டீ கடையில் உட்கார நீ கிராமத்து பாவர்ட்டி பீப்புள் கூட இந்த கடன் இருக்குது தெரியும், இவருக்கும் தெரியும். அதை சீமான் சொல்லியா? கடன் இருக்குது தெரிஞ்சு தானே நீ வந்து இப்போ வந்து இவ்வளோ கடன் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தெரிஞ்சு தானே நீங்கள் வந்தீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல. 6 சிலிண்டர் தரேன், 1 பவுனு கல்யாண பொண்ணுக்கு பணம் தரேன், 1/4 பவுனு வந்து தரேன், 4000 ரூபா வந்து 1 கோடி பேருக்கு நான் 4000 ரூபா தரேன். பாருங்கள், சாத்தியமாக 1 லட்சம் கோடி வேணும். 1 லட்சம் கோடி இந்த வெல்ஃபேருக்கு வேணும். ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன், துறை ரீதியாக 4 லட்சம் கோடி கடன், அதுக்கு வட்டி கட்டணும், வருவாயை பெருக்கணும், சமாளிக்கணும்ல. எப்போதுமே நம்ம யார் மேலே அடுத்தவங்க மேலே குறை சொல்லிட்டு தப்பிக்க முடியாதுல்ல. இன்றைக்கி நீங்கள் தான் சிஎம், நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் தான் செய்யணும். உங்களாம் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க, எல்லா கட்சிக்காரங்களும் உங்களை எதிர்பார்க்குறாங்களே, பொதுமக்களும் உங்களை எதிர்பார்க்குறாங்க. நம்ம அவங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை பண்ணணும்னு சொன்னால் 2500 ரூபா நான் மாதாந்திரம் தருவேன், உதவி பணம் தருவேன்னு சொன்னார். இப்போ மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இந்த 1000 ரூபா கூட நீங்கள் கொடுத்துருங்க, அந்த திட்டத்தை நிப்பாட்டிட வேண்டாம் அப்படின்னு கேட்டதுக்கு தக்கன இப்போ 1000 ரூபா வந்திருக்கு. ஆனால் அவர் சொன்னது 2500. அதே போல் 6 சிலிண்டர் தருவோம்னு சொன்னால் இந்த மாதம் சிலிண்டரை கொடுக்கல. இப்போ ஆட்சிக்கு வந்து இப்போ 1 மாதத்துக்கு 2 மாதம் ஆக போகுது. பெண்களுக்கு 6 சிலிண்டருனா வருஷத்துக்கு 6 சிலிண்டருக்கும் போது இந்த முதல் கோட்டாவாக இந்த மாதம் சிலிண்டர் கொடுக்கணும். அது சிலிண்டர் வரல.
படித்த இளைஞர்களுக்கு பட்டாதார இளைஞர்களுக்கு பூரா 4000 ரூபா வங்கி கணக்கில் போடுதுன்னு சொன்னார். அது நடைபெறதுக்கு வரல. அதே போல் 200 யூனிட் நான் தரேன்னு சொன்னவர் இப்போ 500 யூனிட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அதை 500க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மின்சாரம் பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் அதுன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே புரட்சி தலைவி ஜெயலலிதா காலத்திலே இந்த 100 யூனிட்டு அது கொடுத்ததுங்கிறது நம்ம தலைவர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது 200ன்னு போய் சொல்லிவிட்டு இப்போ 100 தான் யூனிட் தான் கழிச்சிட்டு அப்புறம் 100 கொடுக்குறாரு. ஆனால் சொதப்பலான பதிலாக சொல்கிறாரு. அதனால் மாமன் சீருனார், பெண்களுக்கு தங்கம் கொடுக்குறாரு, பிறந்த குழந்தைகளுக்கு இதை கூட இந்த தங்கம் கொடுக்குறோம்னு சொன்னார். ஆக என்ன திட்டங்கள் இருக்குது என்னன்னு தெரியாமலே கஜானா காலின்னு போய் சொல்கிறாரு. எப்படி இந்த மாதம் உதவித்தொகை 1000 ரூபா போட்டார்? எல்லாம் கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு முந்தின அரசு மேலே போய் சொன்னார். எப்படி இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்க முடிஞ்சது? அதனால் எதை எடுத்தாலும் ஒரு எதை ஒரு மின்வெட்டு ஏற்பட்டாலும் திமுக மேலே, பாலியல் தொல்லைகள் நடந்தாலும் உடனே திமுக மேலே பழி சொல்கிற மாதிரி ஆட்சியில் அவர் பொறுப்பில் இருந்துக்கிட்டு மற்றவங்க மேலே பழி சொல்லி கடந்த காலத்தில் எதிர்கட்சியில் சொன்னது மாதிரி இப்போ ஆளுங்கட்சி ஆன பிறகும் மற்ற கட்சிகளில் பழி போட்டுக்கிட்டு இருக்காரு. அது சினிமா வசனம் மாதிரி ஒரு மதிப்பு இல்லாமல் ஸ்டாலின் சார் அது அப்படி நடக்கு சார் இப்படி நடக்குன்னு சொல்லி இதைத்தான் பேச படிச்சிருக்காரே தவிர ஒரு உண்மையான ஒரு பக்குவப்படாத ஒரு தலைவர். என் புரிதல் இல்லாமல் மக்கள் ஓட்டு போட்டு இப்போ ரொம்ப சங்கடத்தில் இருக்காங்க. எதுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டு அவங்க கேள்விகளை இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் மேலேயும் அவங்க இளைஞர்களே இப்போ கேள்விகளை திருப்பியிருக்காங்க. அவங்களே இப்போ திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு.